Greetings everyone. நம்ம டெய்லியும் banking and SSC point of view current affairs questions பார்க்குறோம். இன்னைக்கு என்ன questions இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். First question, what substance did the FSSAI warn traders and food businesses against using for artificial fruit ripening during the mango season அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த artificial fruit ripening எதை யூஸ் பண்ணுவாங்க, என்ன கெமிக்கலை யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதா கேள்வி. ஸோ என்ன கெமிக்கல் அப்படின்னு பார்த்தோம்னா கால்சியம் கார்பைடை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதை யூஸ் பண்ணி தான் மாம்பழங்களை எல்லாம் பழுக்க வைப்பாங்க. ஸோ அதை தான் யூஸ் பண்ணக்கூடாது, அதற்கு எதிராக சர்வைலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது, which countries have confirmed as the hosts for 2026 and 2029 AFC Women's Asian Cup அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ AFC அப்படின்னு பார்த்தோம்னா ஏஷியன் ஃபுட்பால் கான்ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 2026 and 29 வேர்ல்டு கப் ஏஷியன் கப் எங்கே நடக்க போகுது அப்படின்னா 26ல ஆஸ்திரேலியா, 29ல வந்து உஸ்பெகிஸ்தான்ல. ஓகேவா? அடுத்தது, R21 Matrix M vaccine recently seen in the news is developed for the prevention of which one of the following disease அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ R21 Matrix vaccine அப்படிங்கிறது நமக்கு மலேரியாவுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய வேக்சின் தான். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரீசெண்டாக RTS அப்படிங்கிற வேக்சினும் வந்து மலேரியாவுக்கு அகெயின்ஸ்டாக தான் நம்ம கொண்டு வந்திருப்போம். சரிங்களா? ஸோ அடுத்தது R21 அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், லாய் சிங்டே ஹாஸ் பிகம் த பிரசிடென்ட் ஆஃப் விச் கண்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தைவானுடைய பிரசிடென்ட்டாக வந்திருக்காரு. ஓகேவா? லாஸ்ட் கொஸ்டின், யுனைடெட் நேஷன்ஸ் டிக்ளேர்ட் விச் டே as வேர்ல்டு ஃபுட்பால் டே அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த டே அப்படின்னு பார்த்தோம்னா May 25 தான் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. சமீபத்தில் தான் டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ May 25 1924ல் பாரிஸில் ஒலிம்பிக்ஸ் நடந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் 100 வருஷம் கழிச்சு மறுபடியும் பாரிஸில் தான் நடக்க போகுது. ஸோ இந்த பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் ஃபுட்பால் எடுத்து பார்த்தோம்னா நமக்கு வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா ரீஜன்ஸ்லும் இருந்து டீம்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? எல்லா ரீஜனோட ரெப்ரசன்டேஷனும் இருந்திருக்கும். அதனால தான் இந்த May 25 அப்படிங்கிறத வேர்ல்டு ஃபுட்பால் டேவாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டினில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.